எங்களுக்கு நேரம் இல்ல, அலுவலகத்துக்கு போகணும், செய்ய முடியாது அப்படிங்கிறீங்களா? அதனால வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். இல்லைங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வார வாரம் செய்யறதுனா கஷ்டமா இருக்கு அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து அந்த தெய்வத்தினுடைய பலனை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்கு. அதனால விநாயகரா இருந்தா சதுர்த்திய தீர்மானம் பண்ணிக்கோங்க. முருகர் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்களா, சஷ்டிய தீர்மானம் பண்ணிக்கோங்க. சிவன் லிங்கமாக வச்சிருக்கிறீங்களா, அந்த லிங்கம் ஸ்படிகமாக இருந்தாலும் சரி, கருங்கல்லாக இருந்தாலும் சரி, பிரதோஷ தன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதே மாதிரி சாலகிராமமா இருக்கட்டும், நாராயணருடைய திருமேனியாக இருக்கட்டும், இதெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. மகாலட்சுமி விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க வச்சிருக்கக்கூடிய விக்கிரகங்களை பொறுத்து அந்தந்த நாளை நீங்க தேர்வு பண்ணுங்க. சரிங்க, வீட்டுல நாங்க அபிஷேகம் பண்றோம், எங்கிட்ட நிறைய அபிஷேக பொருட்கள் கோவில்ல பண்ற மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப எளிமையான அபிஷேகங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல கருங்கல் திருமேனியாக இருக்கிற பட்சத்துல நீங்க அதற்கு நல்லெண்ணெய் சாத்தணும் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு. ஒரு லிங்கம் வச்சிருக்கிறீங்க, அது கருங்கல் லிங்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல எண்ணெய் காப்பிடணும், நல்லெண்ணெய் தான் அதற்கு பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் முதல்ல அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி எண்ணெய் காப்பு, அதை தைல காப்புன்னு சொல்லலாம். சிலர் சந்தனாதி தைலமும் பயன்படுத்துவாங்க. நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷமானது. அதனால நல்லெண்ணெயை முதல்ல நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க சாத்தி வச்சிடணும். அதற்கப்புறம் அபிஷேகம் ஆரம்பிக்கிற போது கோவில்கள்ல பஞ்ச கவ்யத்திலிருந்து தான் அபிஷேகமே ஆரம்பிக்கப்படும். அது அவ்வளவு விசேஷமானது, புனிதத்தன்மை நிறைந்தது. இப்ப நம்ம வீட்டுல பஞ்சகவ்யம் எல்லாம் தயாரிக்க முடியாது அப்படிங்கறதுனால முதல்ல தண்ணீர், நல்ல தூய்மையான தண்ணீர் விட்டு அபிஷேகம்